ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பிட்காயின் விசஸ் யூஎஸ்டி பினான்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிட்காயினோட மூமெண்டம் என்ன இருக்கும், இந்த 1 வீக்கில் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அதோட மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுமா இல்லை பேரிஷ் ஆகுமா, எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போது டெக்னிக்கல் வைஸாக அனலைசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஆலில் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, கிரிப்டோ இந்த மாதிரி வந்து தெரியணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அப்டேட் நான் போட்டுட்ருப்பேன். அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க இந்த வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ் ஆஃப் பிட்காயின் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி, பிட்காயினில் இப்போ இது வந்து 1 டே சார்ட் நம்ம எடுத்திருக்கோம். பிட்காயினில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய வந்து மேசிவான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இந்த சேம் டைம் வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஒரு பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டுக்கு மேலே போயிருக்கான், ஆனால் கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து கன்சால்டேஷன் ஜோனு. இப்போ நான் வந்து இதில் ஓகேங்களா, இந்த ஜோன் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாலிடான கன்சால்டேஷன் ஜோன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு சூப்பரான சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஃபேர் வேல்யூ கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். எங்கெங்கெல்லாம் நம்ம பை சான்ஸ் லாஸ்ட்டு ஒரு 20 டேஸ்க்கு எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நமக்கு பை சான்ஸ் வந்து போயிருக்கலாம். பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ஃபில் பண்ணும்போது நம்ம பை எடுத்துருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. ஸோ பை எடுத்துருந்தோம்னா மேலே ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ திரும்பவும் வந்து அதே மாதிரி அதே இடத்துல தான் திரும்பவும் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஹையர், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹையர் ஹை, இங்கே லோவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, மார்க்கெட்டு இங்கேருந்து போயிட்டு வந்து திரும்ப வந்துட்டு ஒரு லோவர் ஹை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப கீழே இருந்திருக்கோம். அதாவது ப்ரீவியஸான இந்த ஒரு இருங்க, ஜூம் பண்ணா தெரிஞ்சிடும். ஓகே, ப்ரீவியஸாக அந்த இடத்துல இருந்த லோவர் லோ வந்து நமக்கு வந்து உடைச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஹையர் லோ. ஓகேங்களா, லோவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து நமக்கு லோவர் ஹை இருக்குது. ஓகேங்களா, லோவர் லோ இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த லோவர் லோ பிரேக் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு லோவர் லோ கொடுத்துருக்கான். ஓகேங்களா, லோவர் லோ கொடுத்துருக்கான். திரும்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல வரைக்கும் நமக்கு மேலே மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு, அதாவது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸில் இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல் பண்ணிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் கீழே இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டான். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. திரும்ப ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு ஒரு லிக்விடிட்டி கொடுத்து திரும்ப வந்து கீழே வரணும். வரும்போது நம்ம இந்த இடத்துல இருந்து செல் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, இது வந்து 1 டே சார்ட்டில் இப்போ இருக்குது. இதில் நமக்கு எந்தெந்த வீக்லி வந்து நம்ம இப்போ எப்படி வந்து பார்க்கலாம், அதாவது டே ட்ரேடர் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போது மேஜராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது மார்க்கெட்டில் நம்மளோட ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் சொல்லியிருக்கு. ஓகேங்களா, இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆனது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வருது. இப்போ இங்கே வந்து 50%க்கு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது. இந்த இடத்த பார்த்தாவே தெரியும், இண்டிகேஷன் பண்ணுது. இங்கே பாருங்கள், பிரேக் அவுட்டு. ஸோ மார்க்கெட் வந்து டவுனில் போகிறேன் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் பண்ணுது. மார்க்கெட் அப்படி டவுனில் போச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் லிஃப்டப் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. அதாவது வந்து 32,930, அதாவது 32,000. ஓகே, நான் 32,900ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 32,900 தான் நமக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து திரும்ப இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இங்கேருந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேட் வந்து இங்கேயே வந்து ஷார்ட் அவுட்டுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி, இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன். நம்ம வந்து எந்த செபி ரிஜிஸ்டரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் வந்து முழுக்க 100% உங்களோட
மணியை வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களோட செல்ஃபாக அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். சரி, இப்போ மார்க்கெட் வந்து எப்படி திரும்பும்? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அட் சேம் டைம் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் திரும்பவும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2 ஆப்பர்ச்சுனிட்டி நியர்பையே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்குது. அதாவது 43,267லேருந்து 40,300 வரைக்கும் 40,300 வரைக்கும் நமக்கு சப்போர்ட் ஜோனாக தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம இப்போ ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். எங்கே வந்தால் நமக்கான ஒரு ட்ரேடிங் பாசிபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போது இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 35,000 35,000ல் வந்து நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மேலே திரும்புகிறாங்க அப்படின்னா 35,000ல் நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? 35,000ல் நமக்கு ஒரு மார்க்கெட் இங்கேருந்து வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது 61.80%, அதாவது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோ வந்து கோல்டன் ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் இந்த இடத்துல இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, எனக்கு ப்ரீவியஸாக சின்ன சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து இது வரைக்கும் நமக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறது, அதாவது மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே எடுத்த சப்போர்ட்டை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேயே நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலான இந்த இந்த லெவல்ஸ் பார்த்துக்கலாம். அதாவது 31,260. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ், அதாவது இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து ஆர்டர்ஸ் இங்கே வந்து ஃபுல் பண்ணிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆர்டர் புல் பண்ணிட்டு இங்கே வரான் அப்படின்னா, இங்கே வந்து இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே உடச்சி வந்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் இங்கே புல் பேக் ஆகிட்டு திரும்ப இங்கே ஆர்டர் வந்து ஃபுல் பண்ணிட்டு இங்கேருந்து திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ அடுத்த வாரத்தில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எந்தெந்த லெவல்ஸ்னால் 45,000லேருந்து நமக்கு வந்து 31,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ட்ராவல் ஆக போகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து போகுது அப்படின்னா நமக்கு இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இந்த ஹை, அதாவது 47,200 பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா 41,200 இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இந்த இடத்துல சப்போர்ட் இதை எடுத்துட்டான், இந்த சப்போர்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, அதாவது நமக்கு 44,650 இந்த லெவல்ஸை வந்து சப்போர்ட் எடுக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஃபர்தராக மேலே புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படி நமக்கு மேலே இப்போ புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அது என்னென்னு பார்த்துருவோம். இப்போ வந்து பேரிஸ் ஆனால் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஸோ புல்லிஷ் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் புல்லிஷ் ஆகுதுன்னா நம்மளோட ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு, இந்த இடத்துல இருக்கிற ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு நமக்கு 50%க்கு மேலே சப்போர்ட் எடுத்து ட்ராவல் ஆகி மேலே போகணும். ஓகேங்களா? இந்த டவுன் ட்ரெண்டு திரும்ப அப் ட்ரெண்டாக ரிவர்ஸ் எல்லாம் மாறணும். ஓகேங்களா? ஓகே, அது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபிபனாச்சி எக்ஸ்டெண்டரை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இதோட இங்கே இருக்குது, இதிலேருந்து மேலே போய் கீழே வந்து இதில் வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கும்போது நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணி இங்கே நம்ம சப்போர்ட் எடுத்தால் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா 45,700ல் வந்து 45,500 ஆர் 600 இந்த லெவல்ஸில் வந்து நமக்கு திரும்பவும் ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அப்படி கொடுத்த உடனே இந்த வந்து 48,000 வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் நமக்கு வந்து 51,500 போகும். அதுக்கு அடுத்த லெவல்ஸ் வந்து 54,150. ஓகேங்களா? அந்த லெவல் போகும். அதுக்கும் அடுத்த லெவல் வந்து மார்க்கெட்டு இந்த லெவல். இது வந்து எப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது வந்து இந்த ரீட்ரேஸ் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் இந்த ஃபிபனாச்சி டூலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட டார்கெட் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் எஸ்எம்சி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டில் பார்க்கும்போது நமக்கு ப்ரீவியஸான சப்போர்ட் ஏரியாவில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நம்ம பண்ணுவோம். ஸோ அது ஃப்யூச்சரில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதே வந்து இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான
சான்சஸ் இருக்குது. அப்படி வந்து பார்ப்போம். இது டெக்னிக்கல் டூலை வச்சு நம்ம ஃபிபனாச்சி பார்க்கும்போது அதுவும் வந்து இது கூட வந்து மெர்ஜ் ஆகுதான்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷனே மெர்ஜ் ஆகுது. இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா மெர்ஜ் ஆகுது. இந்த ஏரியாவும் நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஜோனு, ரிஜெக்ஷன் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. திரும்ப இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேலே அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கான். திரும்ப வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ஏரியாஸில் வந்து இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆனதுனால இந்த பிரேஸ் ஜோன்லாம் வந்து நமக்கு நல்லாவே வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேம் டைமில் வந்து நமக்கு ஃபிபனாச்சி டூலும் வந்து அதே இடத்துல வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து 2 வழியும் சொல்லியாச்சு. அப் ட்ரெண்ட் ஆனால் என்ன பண்ணலாம், டவுன் ட்ரெண்ட் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடு வந்து எடுக்கிறதுக்கான முழுசாக எடுத்துடலாமா அப்படின்னு சொன்னால் எடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் வந்து பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட மணி வந்து லாஸில் இருந்து தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங்கில் லாஸை வந்து எப்படி தவிர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது ஒன்று. ஓகேங்களா? லாஸை வந்து நம்ம தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸை தவிர்த்துட்டோம்னாமே நம்மளோட ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு மேலே வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இதில் பார்த்தோம்னா நமக்கு இப்போது அப் ட்ரெண்டு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் வந்து வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா தெளிவாக போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.